Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது வீடு கட்டி பார்த்தீங்கன்னா 2-3 வீடுகள் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குது. அதில் ஒரு வீடோட ரிவ்யூ தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்டில் வந்து வீடை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள், எந்தளவுக்கு வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டிங் தான் போட்டிருக்கிறாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி கார் பார்க்கிங் ஏரியாவில் போய் பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கல் தாங்க பதிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் கல் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற விதத்தில் வந்து கார் பார்க்கிங் கல் பதிச்சிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா கூட நீங்கள் இந்த இடத்துல விடலாங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியிலே லென்த்தான வண்டி. அந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக விடலாம். ஏன்னா அந்தளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா வந்து வீதியாக கொடுத்துருக்குறாங்க. டாப் சீலிங் ஒர்க்லாம் பாருங்கள், சின்ன சின்ன ஒர்க் கூட நல்லா தெளிவாக பார்த்துருக்குறாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்குகள் மட்டும் பெண்டிங் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு என்னென்ன ஒர்க்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட சரி, அவங்க அந்த ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டுடைய படிக்கட்டு ஏறக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கிரைனைட் போட்டிருக்கிறாங்க. மெயின் டோரை பாருங்கள், எந்தளவுக்கு வேலைப்பாடுகளும் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. தேக்கு மரத்திலான டோர் தாங்க போட்டிருக்கிறாங்க. இந்த ஹோமோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வீடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் டாய்லெட்டோட வந்துடுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து இருக்குது. ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இண்டியன் டாய்லெட்டும் மற்றொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்டியாக இருக்கக்கூடிய ஒர்க் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் வந்து பெயிண்டிங் வந்து டச்சப் பண்ண வேண்டியது இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹாலில் தான் நினைக்கிறேன். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய டாப் சீலிங்கை காமிக்கிற எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். டாப் சீலிங் பார்த்தீங்கன்னா சும்மா பிளெயினாக விட்டுருவாங்க நிறைய வீடுகளில். ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கோடு லைன் வந்து இழுத்து விட்டுருக்குறாங்க. இந்த ஹாலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் கம்மி, ஆனால் நீளம் பார்த்தீங்கன்னா ஹாலோட நீளம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்ட்ராக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓப்பனாக கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குதுங்க. இந்த கிச்சனோட சுவர்களில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல் பதிச்சிருக்கிறாங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சமையல் செய்யக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் மட்டும்தான் டைல் பதிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே டைல் பதிச்சிருக்கிறாங்க. காம்பவுண்டுக்கு பின்பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பின்பக்கம் போகிறதுக்கான ஒரு வழி வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைப்பாடுகள் வந்து பெண்டிங் கிடக்குது. உங்கள் கைக்கு வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணி தாங்க கொடுப்பாங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பின்பக்கம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காம்பவுண்ட் சுவருக்கும் வீட்டு சுவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கிட்ட கேப் இருக்குது. உங்களுக்கு தாராளமாக இட வசதி இருக்குது. நீ தாராளமாக நடந்து போயிட்டு வரலாங்க. இந்த வீட்டுடைய பின்பக்கமும் போய் காமிக்கிற எந்தளவுக்கு வீதியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு குளிர்ச்சியான காற்று எப்போதுமே வீசுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்து டேரெக்டாக ஹாலுக்கு போய் ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே காமிக்கிறேன். எந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு வீதியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பெட்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைப்பாடுகள் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா வுட் டோரில் போட்டுருக்காங்க. நீங்கள் லைவாக பார்க்க முடியும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. எந்த டோரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அந்த டோர் பார்த்தீங்கன்னா வுட் டோரில் தான் போட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டோரை தான் போட்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோடைய பெட்ரூம் தான் பார்த்துருக்கோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பாத் சேனல் மற்றும் 2 பாத் சேனல் வந்து விட்டுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நல்ல காத்தோட்டமான வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுக்கு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு இந்தியன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் டோர்லாம் பாருங்கள் எந்த குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணக்கூடிய வீடுகளில் வந்து பிவிசி டோரில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டோரில் பாருங்கள் நல்லா வுட் டோரில் கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைனாக கொடுத்துருக்குறாங்க.
இந்த வீட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க், பிளம்பர் ஒர்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து சின்ன சின்ன இடங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இந்த வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான சாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பில்டர் வந்து கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடு தான் எந்தளவுக்கு குவாலிட்டியான மெட்டீரியலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு போகிறத பாருங்கள். சில நபர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செங்கல் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய செங்கல் வந்து பயன்படுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லைஃபு கிடையாது. ஆனால் நம்ம பழைய காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய செங்கல் பார்த்தீங்கன்னா சிவப்பு செங்கல், அதாவது சுடு செங்கல் அப்படிம்பாங்க. அந்த செங்கலை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வீட்டோட சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமுக்கு வந்தாச்சு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு இண்டியன் டைலைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுடைய பாத்ரூம் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைல் தான் பார்த்துருக்காங்க. டைல் பதிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா சுவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. அதுபோக பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா நல்லா காலுக்கு கிரிஃபரன்ஸான டைல் தான் போட்டிருக்கிறாங்க. சுவர்களில் பதிக்கக்கூடிய டைலும் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைனாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக இல்லாமல் சிறுசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வுட் ஒர்க் போட்டுக்கிட்டே அப்படின்னா ஒரு லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட் சேனல் இருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா காற்றோட்டமான வசதி வந்து இருக்குங்க. அப்படியே நேராக வெளியே போய் இந்த ஏரியா வந்து எந்த இடத்துல இருக்குது, எப்படி சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மாடியில் ஏறி. இந்த வீடு இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தாங்க இந்த வீடு வந்து இப்போதைக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மட்டும் இந்த வீடை வாங்காமல் நிறைய இடங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குற்றால ஏரியா எப்பவும் பார்த்தீங்கன்னா குளுமையான ஏரியா அப்படிங்கிறதுனால வெளியூர்களில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த வீட்டிலேருந்து குற்றாலத்துக்கு போகக்கூடிய கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்து இருக்குதுங்க. மேகத்தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா குளுமையான காற்று தான் இருக்குங்க. இங்கே இந்த வீட்டோட மாடியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இது வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாட்டரோட டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா சீராக வச்சுருக்குங்க. மாடியில் இருக்கக்கூடிய தலைக்கலை பரவாயில்ல குவாலிட்டியான தலைக்கலை தான் போட்டிருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் இல்லாமல் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இங்கேயே இருக்குதுங்க. இந்த மாடியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சுற்றுப்புறங்களில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பழைய குற்றாலம், புது குற்றாலம், ஐந்தருவி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த பில்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வீடு இருக்குது. 7 வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடை கட்டிக்கிட்டு இருக்கும்போது 4 வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுது. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடு கிட்ட இருக்குது. அதை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த பில்டர் கட்டின இன்னொரு வீடு சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக ஃப்ரண்ட் டெலிவிஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் இந்த மாதிரி விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கோமோ இதே மாதிரி வீடியோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடை பற்றி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா தென்காசி ஏரியாவில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக விற்கணும் அல்லது நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் இவங்களை உடனே கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட் உடனே கொண்டு உங்களுக்கு வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.